அனல் பறந்த IPL இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. சாலா கப் நம்தே என்ற கன்னட போர் முழக்கத்துடன் 17 ஆண்டுகளாக காத்திருந்த ரசிகர்களுக்கு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளில் இரண்டாவது கோப்பையை வென்று கொடுத்துள்ளது RCB. 19வது IPL கிரிக்கெட் திருவிழா ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளோடு கடந்த மார்ச் 28ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 10 அணிகள் வளப்பரீட்சை நடத்தின. இவற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு நுழைந்தன. அனல் பறக்க அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற RCB கேப்டன் ரஜத் படிதார் பந்து வீச்சை தேர்வு செய்தார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சாய் சுதர்சன், கேப்டன் சுப்மன் கில் ஜோடி சிறப்பாக இன்னிங்ஸை தொடங்கினர். ஜேக்கப் டஃபி வீசிய முதல் ஓவரில் 13 ரன்கள் கிடைத்தாலும் அடுத்தடுத்த ஓவர்களில் ஆட்டத்தை தங்கள் பக்கம் திருப்பியது RCB. 3வது ஓவரில் ஹேசல்வுட் வீசிய முதல் பந்தை பவுண்டரிக்கு பறக்கவிட்ட சுப்மன் கில் அடுத்த பந்திலேயே அவுட் ஆகி 10 ரன்களுடன் வெளியேறினார். புவனேஸ்வர் குமார் வீசிய அடுத்த ஓவரில் சாய் சுதர்சன் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். இவர்களை தொடர்ந்து களமிறங்கிய நிஷாந்த் சிந்து 20 ரன்களிலும் ஜோஸ் பட்லர் 19 ரன்களிலும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினர். வாஷிங்டன் சுந்தர் மட்டும் நிதானமாக ஆடி 37 பந்துகளில் அரை சதம் அடித்து கொடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். இறுதியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்களை சேர்த்திருந்தது. 156 ரன்கள் என்ற எளிய இலக்கை துரத்திய பெங்களூரு அணிக்கு வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி ஜோடி சிறப்பான தொடக்கத்தை அளித்தனர். ஒவ்வொரு ஓவரிலும் வேகம் கூட 4வது ஓவரின் முதல் 4 பந்துகள் முடிவில் 3 பவுண்டரிகளும் 1 சிக்ஸரும் விளாசி இருந்தார் கோலி. மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் ரபாடா வீசிய ஒரு பந்தை அனாயசமாக சிக்ஸர் ஆக்கிறார். வெங்கடேஷ் ஐயர் 16 பந்துகளில் 32 ரன்கள் விளாசி அவுட் ஆக அதைத் தொடர்ந்து வந்த தேவ்தத் படிக்கல், குருணல் பாண்டியா தலா 1 ரன்னுக்கும், கேப்டன் படிதர் 15 ரன்களுக்கும் ஆட்டமிழந்து வெளியேறினர். ஒரு பக்கம் விக்கெட் மலமளவென சரிந்தாலும் மறுபக்கம் பொறுப்பாக ஆடிய கோலி அரை சதம் கடந்தார். முடிவில் 18வது ஓவரின் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து RCBயின் 2வது IPL கோப்பையை உறுதி செய்தார். இதனால் 161 ரன்கள் குவித்த பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக தட்டி தூக்கியது. இதையடுத்து நாடு முழுவதும் RCB ரசிகர்களின் வெற்றி கொண்டாட்டம் களை கட்டியது. And Virat Kohli का जो last six था, it was like cherry on the cake. Perfect. And Virat Kohli has shown that he is the man. He's the man of the match going to be. He's the winner. We love you RCB. पूरे स्टेडियम में सिर्फ विराट कोहली के क्राउड थी. 99% सिर्फ विराट कोहली के लिए आए थे. Only विराट कोहली. RCB. RCB. இந்நிலையில் கோப்பையை தக்க வைத்த RCB அணிக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் கிரிக்கெட் ஜாம்பவான்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு 20 கோடி ரூபாயும், 2வது இடம் பிடித்த குஜராத் அணிக்கு 13 கோடி ரூபாயும் கிடைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நேற்று 14 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் நாளை முதல் வெயில் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் எனப்படும் உக்கிர வெயில் காலம் முடிந்த நிலையில் தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தி வருகிறது. நேற்று தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. திருச்சி, திருத்தணி, சென்னை விமான நிலையத்தில் தலா 104 டிகிரி வெப்பம் வாட்டி வதைத்தது. கரூர் பரமத்தியில் 103 டிகிரியும், மதுரை நகர், சென்னை நுங்கம்பாக்கம், மதுரை விமான நிலையம், தஞ்சை ஆகிய இடங்களில் தலா 102 டிகிரி வெப்பமும் பதிவானது. தஞ்சை, நாமக்கல், காரைக்கால், ஈரோடு, நாகை, பாளையங்கோட்டை ஆகிய இடங்களிலும் தலா 100 டிகிரி வெப்பம் ததித்தது. இதனிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்றும், நாளை முதல் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்த நிலையில் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நெல்லை ரயில் நிலையத்தில் சென்னை செல்லும் முன்பதிவுள்ள அந்தியோதயா ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறினர். சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் பெண்கள் என அனைவரும் பெரும் சிரமத்திற்கிடையே ரயில்களில் பயணம் செய்தனர்.
பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னை வந்தவர்களால் சென்னை விமான நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னைக்கு வரும் விமானங்களில் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்த நிலையில் மதுரை சென்னை இடையான கட்டணம் 5,800 ரூபாயிலிருந்து 17,303 ரூபாயாக அதிகரித்தது. சொந்த ஊர் சென்றவர்கள் காரில் சென்னை திரும்பிய நிலையில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து சென்றன. முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்றார். இந்தியாவில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளுக்கு தனித்தனியாக தலைமை அதிகாரிகள் இருந்து வந்த நிலையில் முதல் முறையாக முப்படைகளின் தலைமை தளபதியாக பிபின் ராவத் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அனில் சவுகான் அந்த பதவியில் பொறுப்பேற்றார். இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக உள்ளவருமான ராஜா சுப்பிரமணி நாட்டின் 3வது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்ற அவருக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், உள்நாட்டில் ராணுவ தளவாட உற்பத்திக்கு முக்கியத்துவம் தந்து அவை அதிக அளவில் படைகளில் சேர்க்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னையை பூர்வீகமாக கொண்ட ராஜா சுப்பிரமணியனின் மனைவி சுனிதா திவேதி சமூக சேவகர் ஆவார். ராஜா சுப்பிரமணி சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்புத்துறை கல்வியில் எம்ஃபில் பட்டம் பெற்றவர். மேலும் தேசிய பாதுகாப்பு படை கல்லூரி மற்றும் லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் பயின்றவர். ராணுவத்தில் வைஸ் அட்மிரலாக ஓய்வு பெற்ற ராஜா சுப்பிரமணி பரம விசிட் சேவா உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்றிருக்கிறார். 60 வயதாகும் ராஜா சுப்பிரமணி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார். ஒரு செகண்ட்ல நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதான் என்னுடைய பதில். அதற்கு தன்னை பற்றிய ரன்வீர் சிங் உளவாளியாக நடித்த துரந்தர் படத்தை குறிப்பிட்டு பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அளித்த விளக்கம்தான் இது. சென்னையில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பேசிய அவர், தாங்கள் திமுக கூட்டணிக்கு விசுவாசமானவர்கள் என்றும் சோஃபா செட்டுக்கு ஆசைப்படாதவர்கள் என்றும் கூறினார். நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜய வீழ்தேவி துணை முதல்வரை இதான் உண்மை. தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி சேர்க்காததால் அதிமுக ஐசியூவுக்கு போய்விட்டதாக பிரேமலதா விமர்சித்தார். கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததன் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். செந்தூரபாண்டி படத்தில் நடித்துக் கொடுத்து மிகப்பெரிய உதவியை விஜயகாந்த் செய்ததால் தான் அவரை சகோதரர் என முதலமைச்சர் விஜய் குறிப்பிடுவதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் இளம்பெண் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மணிக்கங்குப்பம் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த 18 வயது யான்சிக்கு சென்னையைச் சேர்ந்த பௌசி தீபிகா என்பவருடன் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை வந்த யான்சியை பௌசி மற்றும் அவரது நண்பர்கள் கோயம்பேட்டில் உள்ள தாவேக நிர்வாகிக்கு சொந்தமான பாருக்கு சனிக்கிழமை இரவு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது பாரில் நடமாடிய போது மற்றொரு தரப்பினருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. பார் உரிமையாளர்கள் இரு தரப்பையும் வெளியேற்றிய நிலையில் அங்கும் தகராறு நடந்துள்ளது. தொடர்ந்து யான்சியும் பௌசியாவும் சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்த்தரப்பைச் சேர்ந்த திமுக கொடி கட்டி வந்த கார் மோதியுள்ளது. இதில் யான்சி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த பௌசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போடணும் சார், இந்த நீதிமன்றத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும் சார். இன்னைக்கு என் பொண்ணுக்கு நாளைக்கு அடுத்த குழந்தைங்க, என் குழந்தை இன்னைக்கு 5% தான் இருக்குன்றாங்க. 95%ல 5% என் குழந்தை மூளைகளை கை எப்படி அடிச்சிருக்கானுங்களே சார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் காரை ஓட்டிய சுமன் சக்திவேல், சுமன், பாலகுரு, கிஷோர், மோகன், ஜோஸ்வா ஆகிய 7 பேரை கைது செய்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் தேரின் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டப்பள்ளியைச் சேர்ந்த 19 வயதான ஹர்ஷ்வர்தன் அதே பகுதியில் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டார். தேரோட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தேரின் சக்கரத்திற்கும் சுவருக்கும் இடையே ஹர்ஷ்வர்தன் சிக்கியிருக்கிறார். இதில் அவரது நெஞ்சு எலும்பு உடைந்து கவலைக்கிடமான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற அமைச்சர்கள் அருண்ராஜ், விஜய் தமிழன் பார்த்திபன், லோகேஷ் தமிழ்செல்வன் ஆகியோர் ஹர்ஷ்வர்தனின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர். மிகுந்த ஒரு வேதனைக்குரிய சம்பவம் தான். இதுக்கான கூடுதல் கவனம் செலுத்தணும். நீங்க சொல்ற மாதிரி தேர் பக்கத்துலயும் மதுரையில கூட ஒரு கூட்டமா தான் மக்கள் வராங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதனிடையே ஹர்ஷவர்தனின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் விஜய் 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டார். மேலும் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சஷ்டிகன் என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஆணையிட்டுள்ளார். கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நிறைவடைந்த நிலையிலும் மலர் மாடங்கள் மற்றும் கண்ணாடி மாளிகையில் அலங்காரப்படுத்தப்பட்டுள்ள 55,000 மலர் செடிகளில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். குறிப்பாக ஆந்தூரிம், பால்சம், மேரிகோல்ட், பிட்டுனியா, டாலியா உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. ஒரே இடத்துல இவ்வளவு ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. கிளாஸ் ஹவுஸ்ல இருக்க ஃப்ளவர்ஸ், அப்புறம் பார்க்கறதுக்காக வச்சிருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்பயுமே வாகமூன் அந்த மாதிரி ஒவ்வொரு வெக்கேஷனுக்கு போவோம். பட் இந்த டைம் ஊட்டி வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. கிளைமேட்டும் சில்லுன்னு நல்லா இருக்கு. இதனிடையே கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மேற்கூரையுடன் கூடிய மிதிப்படகு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெயில், மழை போன்ற காலங்களில் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் உள்ள இந்த படகில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பயணித்தனர். இதேபோல பிரையன் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவடைந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகள் வண்ண வண்ண மலர்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் ஓரிடம் உள்ளிட்ட 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஆந்திர பிரதேசம், குஜராத், கர்நாடக மாநிலங்களில் தலா 4 இடங்கள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் தலா 3 இடங்கள், ஜார்க்கண்டில் 2 இடங்கள், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை இடங்கள் காலியாக உள்ளன. அதிமுகவின் CV சண்முகம் ராஜினாமா செய்ததால் தமிழ்நாட்டில் ஓரிடமும், தேசியவாத காங்கிரசின் சுனேத்ரா பவார் ராஜினாமா செய்ததால் மகாராஷ்டிராவில் ஓரிடமும் காலியாக உள்ளது. இந்த இடங்களுக்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆட்சியில் உள்ள தாவேகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினரை பெறும் அளவுக்கு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை உள்ளது. எனினும் தாவேக தனது கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு அந்த இடத்தை விட்டுக் கொடுக்கும் என கூறப்படுகிறது. நெதர்லாந்தில் இருந்து மீட்கப்பட்ட செப்பு பட்டயங்கள் மூலம் சோழர்களின் கடற்படை வல்லமையை அறிந்து வியப்புற்றதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நெதர்லாந்தில் இருந்து தான் மீட்டு கொண்டு வந்த பட்டயங்கள் சோழர்களின் பெருமையை உணர்த்துபவையாக உள்ளன என்றார். राजा चोला के एक वचन को पूरा करने से जुड़ी है. इनमें आनाई मंगलम गांव को एक बौद्ध विहार को दान देने का उल्लेख है. சோழ மன்னர்களின் தீரத்தையும் செப்பு பட்டயங்கள் விளக்குவதாக பிரதமர் கூறினார். चोला वंश की उपलब्धियों का भी वर्णन मिलता है. इनसे पता चलता है कि चोला साम्राज्य की समुद्री शक्ति कितनी मजबूत थी. दक्षिण पूर्व एशिया के देशों के साथ उनके संबंधों की जानकारी भी इनमें मिलती है. ராணுவ வீரர்களுக்கு தங்களிடம் உள்ள தொகையை தந்து 40 லட்சம் ரூபாயை வழங்கிய தமிழ்நாட்டின் ஜெய்கோபால் கரோடியா பள்ளி மாணவர்களையும் பிரதமர் பாராட்டினார். இந்நிலையில் பிரதமர் மீட்டு வந்த செப்பு பட்டயங்கள் விரைவில் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்த நாட்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 எம்பிக்கள் தாக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்த வன்முறையில் தங்கள் தொண்டர்களை ஆளும் பாஜகவினர் தாக்குவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் கூறி வருகின்றனர். அவ்வாறு தாக்கப்பட்ட தொண்டர் ஒருவரை சோனர்பூர் பகுதியில் பார்க்க சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் கட்சியில் மம்தாவுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவருமான அபிஷேக் பானர்ஜியை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தேர்தல் வன்முறை தொடர்பாக கொல்கத்தா சந்திதாலா காவல் நிலையத்திற்கு சென்ற திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜியை ஒரு கும்பல் தலையில் தாக்கியது. இதனால் அவர் காயமடைந்து கீழே விழுந்தார்.
பாஜகவினர் தாக்கியதாக கூறி அதை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கருத்து கூறியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் கொலைகார ஆட்சி நடப்பதாக விமர்சித்துள்ளார். நடிகர் அஜித் குமாரின் தாயார் மோகினியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. அஜித் குமாரின் தாயார் மோகினி உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் சனிக்கிழமை நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தயாரிப்பாளர் கலைப்புரு தானு, நடிகர்கள் ஆர் பார்த்திபன், பிரசன்னா உள்ளிட்ட திரைத்துறையினர் அஜித் குமாரின் தாயாரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவருடைய உடலானது சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் பயணமாக இன்று விஜய் திருச்சி செல்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கவிருப்பதையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாவேக கொள்கை விளக்க மாநாடு மற்றும் பிரகடனங்களுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் நேரடியாக மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கிய இடம் திருச்சி கிழக்கு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த தொகுதிக்குட்பட்ட மரக்கடை பகுதியில்தான் தனது முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். காலை 10 மணிக்கு திட்டமிடப்பட்ட அந்த பரப்புரை மக்களின் மிகப்பெரிய வரவேற்பு காரணமாக மாலை 3:30 மணிக்கு மேல் நீடித்தது. அவரது அரசியல் பயணத்திற்கு துருப்பு முனையாக மாறிய திருச்சி கிழக்கு தொகுதியே தேர்தலில் போட்டியிட காரணமாக அமைந்தது என்றே சொல்லலாம். தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 91,381 வாக்குகள் பெற்று 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒருவர் 2 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என்பதால் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தனக்கு முதல் தளம் அமைத்துக் கொடுத்து அரசியல் முகவரி தந்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் திருச்சிக்கு இன்று செல்கிறார். சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திருச்சி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து வயர்லெஸ் ரோடு, தென்றல் நகர், KK நகர், LIC காலனி, மன்னார்புரம், சஞ்சீவி நகர், சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக கல்லூரிக்கு ரோட் ஷோ செல்கிறார். பின்னர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு மாலை 4 மணி அளவில் செல்லும் முதலமைச்சர் விஜய் பொதுமக்கள் மத்தியில் நன்றி தெரிவித்து பேசுகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு தனியார் கல்லூரி மைதானத்தில் அமைச்சர் ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5,000 பேர் மட்டுமே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், சிறார், பள்ளி மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். நுழைவுச்சீட்டு இல்லாத தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கூறியுள்ள அமைச்சர் ஆனந்த், அனுமதி இல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி, சமூக வலைதள நேரலைகளில் கண்டு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் வருகையை ஒட்டி திருச்சியில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தடையை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயாள் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் திருச்சிக்கு வருகை தர உள்ளதால் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. முதல்வராக பொறுப்பேற்று முதல் முறையாக திருச்சிக்கு விஜய் வர உள்ளதால் தாவேக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உதகை அருகே தனியார் தங்கும் விடுதியில் நிறுத்தியிருந்த காரை யானை தாக்கிய சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவனல்லா கிராமத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்கியுள்ளனர். இங்கு நிறுத்தப்பட்ட கார் ஒன்றில் மாம்பழம் இருந்துள்ளது. அதை துதிக்கையால் எடுக்க முயன்ற யானை எடுக்க முடியாத ஆத்திரத்தில் காரை தலைகீழாக கவிழ்த்தது.
முதுமலை மாவட்டம் பந்தவாசி அருகே பாஞ்சாலி அம்மன் கோயிலில் துரியோதனனின் படுகளம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பந்தவாசி அடுத்த ரெட்டிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பாஞ்சாலி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு 30 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் துரியோதனன் உயிர் தொடையில் இருப்பதை அறிந்து அதை கத்தியால் வெட்டி எடுக்கும் நிகழ்ச்சி தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டது. முன்னதாக திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முதுமலை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற 500க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் மீண்டும் இருப்பிடத்திற்கு திரும்பும் காட்சி காண்போரை ரசிக்க வைத்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகளை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பகலில் மேய்ச்சலுக்கு சென்ற புள்ளிமான்கள் மாலை நேரத்தில் இருப்பிடத்திற்கு திரும்பின. பசுமையான வனப்பகுதிகளுக்கு மத்தியில் புள்ளிமான்கள் தங்களது குட்டிகளுடன் இருப்பிடத்திற்கு திரும்பிய காட்சிகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. தற்போதுதான் அரசியல் கற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதனால் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை கூறினார். டைம் கொடுங்க, ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்களும் முதல் முறை எம்எல்ஏ ஆனவங்க தான். இதற்கு முன்னாடி எம்எல்ஏ எல்லாம் இருந்தது கிடையாது. எங்க குடும்பத்திலேயே அரசியல்னா யாருக்கும் என்னன்னு தெரியாது. முதல்ல அரசியலுக்கு வந்தோம், முதல்ல எம்எல்ஏ ஆயிருக்கோம் நாங்களாம். அப்ப இதையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான டைமை கொஞ்சம் கொடுங்க. தாம்பரத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெட்ரோல் குண்டு வீசிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சோமங்கலம் அருகே வரதராஜபுரம் பகுதியில் உள்ள கனகராஜ் என்பவரது வீட்டில் தினேஷ் திவ்யா என்ற தம்பதி குடியிருந்தனர். இவர்கள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டிற்கு குடியேறியுள்ளனர். இது தெரியாமல் கனகராஜின் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசிய திவ்யாவின் உறவினர்களான சார்லஸ், ராஜ்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பழனியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கோடை விடுமுறை மற்றும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்தனர். கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் ஊருக்கு திரும்ப போதிய பேருந்து சேவை இல்லாததால் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் உருவானது. குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் அவற்றில் ஏற பக்தர்கள் முண்டியடித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஒய்யம்மாள் கோயிலில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வேப்பங்குளம் கிராமத்தில் உள்ள ஒய்யம்மாள் கோயிலில் வைகாசி திருவிழா கடந்த மே 22ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் விளக்கு பூஜை, பொங்கல் வைத்தல், சாமியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் பக்தர்கள் அம்மனுக்காக வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தின் போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியர் கோலாட்டம் ஆடியது பக்தர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் கோடை விடுமுறையின் கடைசி வார விடுமுறை நாளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டனர். அருகில் உள்ள நீச்சல் குளத்திற்கும் சென்று குழந்தைகளுடன் நீச்சல் அடித்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டன் முன்னிலையில் திருப்பூர் திமுக முன்னாள் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் தாவேக்கவில் இணைந்தனர். குள்ளம்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். சென்னை மாவட்ட அமெச்சூர் சிலம்பம் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. அடையாறில் நடைபெற்ற போட்டியை உலக சிலம்பம் ஆசான் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் தலைவர் என்.ஆர். தனபாலன் தொடங்கி வைத்தார். சென்னை மாவட்ட அமெச்சூர் சிலம்பம் சங்கத்தின் தலைவர் துபாய் வி. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளர் நயினார் பாலாஜி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார்.
நாகை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற நற்கருணை பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் மாதாக்குளம் அருகில் நற்கருணை பெருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் நற்கருணை பேரணி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புலிகள் நடமாட்டத்தால் கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில வாகனங்கள் செல்லும் காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரியில் புலிகள் முகாமிட்டுள்ளதால் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரிக்கு சென்ற காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்கீழவேகுப்பட்டியில் ஏகாளியம்மன் சின்னக்கருப்பர் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் 200 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். மேலும் போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கோடை மழை வெளுத்து வாங்கியது. இன்றும் 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக வெயில் சுட்டரித்த நிலையில் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. குறிப்பாக தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. ஒட்டப்பட்டி, நல்லம்பள்ளி, அரூர், கோட்டப்பட்டி, நரிப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டியது. மாலையில் கந்தர்வக்கோட்டை, பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அரியலூர் மாவட்டத்தில் பிற்பகலுக்கு மேல் வெயிலின் தாக்கம் குறைந்து கருமேகங்கள் திரண்டன. தொடர்ந்து ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், செந்துறை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்பாடி, செங்குணம், அருமடல், சிறுகுடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், அல்லிநகரம், அன்னஞ்சி, லட்சுமிபுரம், தாமரைக்குளம், கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி, கும்பக்கரை அருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சானார்பட்டி, கொசவப்பட்டி, சிறுமலை, ரெட்டியப்பட்டி, பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கோவையில் துடியலூர், கணுவாய், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை பெய்தது. இதனால் தனியார் துணிக்கடையின் முன்புற மேற்கூரை சரிந்தது. அதேபோல சாலை ஓர மரம் ஒன்று மின்கம்பிகள் மீது விழுந்ததால் அப்பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் சேலம், திருச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. அதேபோல நாளை மற்றும் நாளை மறுநாள் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும்
ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 3 அல்லது 4 தினங்களில் தொடங்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காலை விரைவுச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியில் கோடை வெயில் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் குரங்கு ஒன்று வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் குழாயை திறந்து தனது தாகத்தை தீர்த்தது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பொள்ளாச்சி அருகே பரம்பிக்குளம் அணையில் யானைகள் ஆனந்த குளியலிட்டு வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அணை பகுதியில் உலா வந்த 3 யானைகள் திடீரென அணையின் தண்ணீரில் இறங்கி வெயிலுக்கு இதமாக குளித்து மகிழ்ந்தன. அதன் பின்னர் யானைகள் அணையிலிருந்து வெளியேறி வனப்பகுதிக்கு திரும்பின. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை கடந்த 2 ஆண்டுகளாகவே போதிய மழையில்லாத காரணத்தால் தண்ணீரின்றி வறண்டு குட்டை போல காட்சியளிக்கிறது. 13 முக்கிய கிராமங்களில் உள்ள சுமார் 4500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் இந்த சின்னாறு அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மழை பெய்தாலும் 6 சுற்றுலா பயணிகள் வரை நினையாமல் படகு சவாரி செய்யும் வகையில் மேற்கூரையுடன் மிதிப்படகுகளை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அறிமுகம் செய்துள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆர்வமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே துர்கம் கிராமத்தில் உள்ள நெல்லிமலையில் அனுமதியின்றி நள்ளிரவு நேரத்தில் பாறையை வெடிவைத்து தகர்ப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் துணையோடு பாறையை வெடிவைத்து தகர்த்து லாரியில் ஏற்றிச் செல்வதாக கூறப்படுகிறது. அனுமதியின்றி பாறையை வெடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். பானாவரம் அடுத்த காட்டுப்பாக்கம் பஜனை கோயில் தெருவை சேர்ந்த ஜோதி என்பவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் விவசாய தோட்டத்திற்கு சென்றார். அப்போது பாலகிருஷ்ணாபுரம் அருகே சென்றபோது மின்னல் தாக்கியதில் ஜோதி படுகாயமடைந்தார். இதையடுத்து அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் ஏடிஎம் கார்டை திருடி அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்த நபர் கைது செய்யப்பட்டார். ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் சுந்தரராஜனுக்கு சிவகாசியை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் உதவி செய்வது போல் நடித்து அவரது ஏடிஎம் கார்டை திருடியுள்ளார். அதை பயன்படுத்தி 3,75,000 ரூபாயை திருடிய நிலையில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் 90,000 ரூபாய் பணம், ஒரு புதிய தொலைக்காட்சி, செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு அமைச்சர் கீர்த்தனா நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு கீர்த்தனா வெற்றி பெற்றார். இந்நிலையில் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கமல நாச்சியார்புரம், வெள்ளையாபுரம், நமஸ்கரித்தான்பட்டி, நடுவப்பட்டு, வடபட்டி, மம்சாபுரம் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு சென்ற அவர் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். எங்களுக்கு நீங்க மனுவா எழுதி உங்களுக்கு இருக்க பிரச்சனைய எதுவும் யோசிக்காம உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு, எப்படி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு ஓட்டு போட்டீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மினிஸ்டர் ஆயிட்டாங்க, சென்னையில போயிருப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னமும் உங்க வீட்டு பிள்ளை தான். தமிழகத்தில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீடிப்பதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளுவர் இந்துதான், இந்துக்களின் உடை காவிதான் என்று கூறினார். திருவள்ளுவர் நாயனார் என்பது உண்மை, அவருக்கு கோயில் இருக்கிறது என்பது உண்மை, அவர் இந்து மத வாழ்க்கை முறையை பின்பற்றினார் என்பது உண்மை.